இப்ப நம்ம ஒரு உறவு முறை தவிர்க்க முடியாதது, அத்தியாவசியமானதுன்னு முடிவு பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உறவு முறையை முடிவு பண்ணின பிறகு எப்படி அந்த உறவு முறையை சஸ்டைன் பண்ணணும், அதாவது இருத்தி வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு இருக்குது. அதாவது எது எது எனக்குள்ள ஒரு நல்லா இருக்குன்ற உணர்வை ஏற்படுத்துதோ, அதாவது நல்லது கெட்டது அல்ல, இதுதான் நல்லது இது கெட்டதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. எனக்கு எது ஒரு நல்லா இருக்குன்ற உணர்வு, சென்ஸ் ஆஃப் வெல் பீயிங் ஏற்படுத்துதோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். எது எனக்கு சென்ஸ் ஆஃப் இல் பீயிங், அதாவது கஷ்டமா இருக்குதுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துதோ அதெல்லாம் பிடிக்கலன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப அது உன்னதமான சத்துணவா இருக்கலாம், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா இருக்கலாம், அது எனக்குள்ள நல்லா இருக்குன்ற உணர்வை ஏற்படுத்தாது. அப்படி ஏற்படுத்தாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிடிக்கலன்னு அர்த்தம். நல்லது வேற, கெட்டது வேற, பிடித்தது பிடிக்காதது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் எனக்கு வெறுக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்கு. இந்த 3 லெவலையும் நாம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். எது எது எனக்கு பிடித்தது, எது எது எனக்கு பிடிக்காதது, எது எது என்னால் வெறுக்கப்படுவது, இப்படின்றத நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல எனக்கு அது தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேரை போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தானே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும். சில சமயத்துல ஹோட்டல்ல 4 பேர் போறோம், போய் ஆர்டர் பண்றோம், அதுக்கப்புறம் தான் அதை நாம ஆர்டர் பண்ணிருக்கலாமே, இதை ஏன் ஆர்டர் பண்ணோம், இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பரவலா எல்லாருக்கும் பிடிச்சது எதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை நமக்கு பிடிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுனால வர விளைவுகள் இது. எனக்கு பிடித்தது எது, எனக்கு பிடிக்காதது எது, எனக்கு வெறுக்கக்கூடியது எதுன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும்.